எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான். என்ன குழந்தை பொறக்கும்னே தெரியலையே, ரொம்ப ஆர்வமா இருக்கே. ஒருவேளை பொண்ணு பொறக்குமோ, இல்ல பையன் பொறக்குமா? சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, எங்க இருக்கமா? ஆ, எங்க? நான் உள்ள இருக்கேன், பெட்ரூம்குள்ள. வாங்க. சரிம்மா, அதோ வரேன். இதெல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்ல? அவருக்கும் என்ன குழந்தை பொறக்கும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஏங்க பார்த்தா தெரியலையா? குழந்தைங்க போடுற ட்ரெஸ் தான். ஒருவேளை நம்மளுக்கு பொண்ணு பிறந்தா இந்த ஃப்ராகு, பையன் பிறந்தா இந்த பப்புன் சூட்டு. எப்படி இருக்கு இந்த பப்புன் சூட்டு? நல்லா இருக்குல்ல? அதுக்கு மேட்சிங்கா தொப்பி வேற கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பையன் பிறந்தா இது போட்டு விட்டுனா நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க ஆளு. ஒருவேளை பொண்ணு பிறந்தா அந்த புசு புசு கவுனு. சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு தெரியாது தான் உடம்புக்கே ஆபத்து அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போறதுன்னே தெரியலையே. முருகா, நீ தான் காப்பாத்தனையா எங்களை. இதெல்லாம் எப்படி நான் சின்ன பொண்ணுகிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சொல்ல போறேன்? ஏன் தான் இந்த கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னே தெரியலையே. என்னங்க? ஏங்க அங்க திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பார்த்து சொல்லுங்க, எந்த ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இன்னும் 2 செட்டு வாங்கி வச்சிருக்கேன். இதுல எது நல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த கிரீன் கலர் ஃப்ராக் பாத்தீங்களாங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. சின்ன பொண்ணு, இன்னும் குழந்தையே பொறக்கலாமா? ஏமா இதெல்லாம் அதுக்குள்ள வாங்கி வச்சிருக்கா? ஆமா, நீ வீட்டை விட்டு வெளியே போல, எப்படி இதெல்லாம் வாங்கின நீ? ஏங்க, இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து வாங்கினேங்க. குழந்தை பிறக்கலனாலும் இன்னும் ஒரு 10 மாசத்துல குழந்தை வரதானே போகுது. அப்புறம் என்ன, என் குழந்தைக்கு போட்டு இதெல்லாம் நான் அழகு பார்ப்பேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அங்க திரும்பி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு? அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, எனக்கும் சந்தோஷம்தான். சரியா? சரி சின்ன பொண்ணு, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயங்க? சொல்லுங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள வை சின்ன பொண்ணே. ஆ, சரிங்க. வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. சின்ன பொண்ணே, அது வந்து என்னன்னா, நம்ம குழந்தை வந்து சின்ன பொண்ணே, மருமவளே, என்னம்மா பண்றா? எத்தே, நாங்க உள்ள இருக்கோம், வாங்க. அந்த வரமா. சொல்லுங்க, குழந்தைய பத்தி எதுவும் சொல்லணும்னீங்களா? சொல்லுங்க. ஐயோ அம்மா வர வந்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, இந்த விஷயத்த நைட்டு தூங்கும் போது சின்ன பொண்ணு கிட்ட தனியா சொல்லிப்போம். ஏல சின்னதார, என்னலாம் குணு குணுன்னு பேசிக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அது ஒண்ணும் இல்லல, நான் சின்ன பொண்ணுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னா, அதான் ராதிகா உடனே கிளம்பி வரேன்னு சொன்னா இன்னைக்கு. அதான் சின்ன பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எதனா சமையல் செஞ்சு வைப்போமேன்னு சொல்லிட்டு கேட்டு போலான்னு வந்தேன். எம்மாடி சின்ன பொண்ணு, உனக்கு என்னமா வேணும் சொல்லி, அதை செஞ்சு தரேன். எத்தே, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எனக்கு இப்போதைக்கு சாப்பிட்ற இதுவும் இல்ல அத்தை. எது சாப்பிட்டாலும் வாந்தியாவே வருது. எனக்கு மாங்காய் மட்டும் போதும். சின்ன பொண்ணு, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா. வயித்துல குழந்தை இருக்கு பத்தியா? நம்ம சாப்பிடலையானாலும் குழந்தைக்காண்டி சாப்பிடணும் கொஞ்சமாச்சும். அந்த குழந்தை இப்ப தானே வளரும், அதுக்காண்டி தான் சொல்றேன். நம்ம அந்த குழந்தைய கவனிக்காம விட்டுட்டோம்னா, ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா நம்ம வளர வளர குழந்தைக்கு பிரச்சனை வரும், உனக்கும் பிரச்சனை வரும். அதான் சொல்றேன். என்னம்மா சொல்ற? குழந்தைக்கும் இவளுக்கும் பிரச்சனையா? யார் சொன்னா உனக்கு? ஏழு யாழே பதட்டமா வர சொல்லுறல பொறுவா. நீ ஏன் பதட்டமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஓ அப்படியா, சரி சரி, ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் சொன்னேன். சரிம்மா சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தை சமைச்சு தரேன். உனக்கு ஏதாச்சும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு இருக்கும்ல, அது சொல்லு, அத்தை சமைச்சு தரேன். அத்தே, எனக்கு வந்து சொல்லு சின்ன பொண்ணு, எத்தனை நாள் நீ எங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கா? இன்னைக்கு உனக்கும் வயித்துல வளர குழந்தைக்கும் நாங்க சமைச்சு போடுறோம். சரியா? நீ ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். அதுக்காக தான் ராதிகாவையும் வர சொல்லியிருக்கேன். அவளை 1 மாசம் இருக்க சொல்லியிருக்கேன். இங்க வந்து உனக்கு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவா. ஏன் அத்தே, பரவாயில்ல அத்தே, நான் எல்லாமே பார்த்துப்பேன். இருக்கட்டும், ராதிகாக்கு எதுக்கு கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு. இப்போ உனக்கு கூட மாட இருந்தாதான் நாளைக்கு நீ அவளுக்கு இருப்பா. அவளுக்கு அது தெரியணும். சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு டைம் ஆகுது, அவ வரேன்னு சொல்லியிருக்கா. என்ன வேணும்னு சொல்லு, நான் அதுக்குள்ள போயிட்டு அத்தை கடகடன்னு சமைச்சு முடிச்சிடறேன். அத்தே, எனக்கு வந்து பிரியாணியோ சிக்கன் 65யோ சாப்பிடணும் போல இருக்கு அத்தே. அப்புறமா வந்து பாயசம் கூட சாப்பிடணும் போல இருக்கு அத்தே. எனக்கு செஞ்சு தரீங்களா? அட லூசு கழுத, இதை கேட்கறக்கா இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்த? அத்தை பாரு 1/2 மணி நேரத்துல மடமடன் கடகடன் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். மருமவள, நீ அடிக்கடி சொல்லுவாளா உன் டைலாக், அது நான் சொல்றேன் பாரு. இதோ உங்களுக்காக இப்போ நான் செஞ்சு முடிச்சிடறேன் பாரு உனக்காக. என்னல உனக்கு இழிப்பு? ஏன் மருமவ கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னல இழிப்பு? எம்மா, அவ கூட தான் சிரிச்சா, அவளை மட்டும் கேட்கல, என்ன மட்டும் கேட்கா? ஏல, அவ வயிற்றுக்குள்ள காட்சியில அவளை சொல்ல முடியுமா ஏதாச்சும்? அதனால தான் ஒண்ணு சொன்னேன். ஏன் மருமவ என்ன பார்த்தா சிரிக்கா, சிரிச்சா சிரிச்சுக்கிட்டு போட்டோம்.
மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்ன கடைசியில பைத்தியக்காரன் ஆக்கிடுவீங்களே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சேலை வாங்கி கொடுக்குற விஷயத்திலேயே போட்டு மாங்கு மாங்குன்னு கும்மி அடிச்சவங்க தானே நீங்க. அது என்ன மறந்துருப்போமா என்ன நாங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல சின்ன பொண்ணு, இப்படித்தான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். டேய் நீ எழுந்துடலாம். சின்ன பொண்ணு நீ நல்லா கால் நீட்டி ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ஆ சரிங்க தே. ஏலே உன்னை எழுந்துக்க சொன்னலாம். எம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காமா, நீயும் சின்ன பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு. அப்படித்தான் போவோம். சரி ஏதாச்சும் பண்ணுங்க. எம்மா உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல சிக்கன் லெக் பீஸ் வாங்கிக்கோ, பாயாசத்துக்கு பால், அப்புறமா வந்து சேமியா ஜவ்வரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வா, சரியா? போய் வாங்கிட்டு வா. சரிம்மா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. அத்தை போயிட்டு சமைச்சிட்டு உனக்கு கூப்பிடுறேன், அப்புறம் வா. எத்தே நாங்களும் கூட வராத்தே, வந்து கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போய் கொஞ்ச நேரம் உட்காரு. நல்லா காலை நீட்டி ரெஸ்ட் எடு. காலை மடக்கி மடக்கி உட்காராத, சரியா? குழந்தைக்கு வயிறு முட்டும். நல்லா காலை நீட்டி ரெஸ்ட் எடு. சின்ன பொண்ணு சொல்றனே தப்பா எடுத்துக்காத. இனிமே இந்த பேண்ட் சட்டெல்லாம் போடாதம்மா. வயிறு வர வர பெருசாகும் பத்தியா? 3 மாசத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வயிறு தட்டும். அதனாலதான் சொல்றேன், பாப்பாக்கு வயிறு இருக்கும். நீ கொஞ்ச நாள் கழிச்சு சேலை இல்லைன்னா சேலை கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நைட்டி மாத்திக்குமா? சரிங்க தே, நான் இனி நைட்டி ஒரு 2-3 எடுத்துக்கிறேன் தே. சரிம்மா சின்ன பொண்ணு, நான் போய் சமைக்கேன். பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போறதே தெரியல. ராதிகா வந்துருவா. சரிங்க தே. ச்சே, எங்க மாமியார் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. இவங்கள போய் புரிஞ்சிக்காம என்னென்னமோலாம் பேசிட்டேனே. பாப்பா என்ன பண்றீங்க நீங்க? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சாப்பாடு தரேன், சரிங்களா தங்கம்? சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு. எப்பா 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 என்ன வேலை! ஐயோ எம்மா முடியலப்பா. எப்படியோ ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பிரியாணி, சிக்கன் 65ல இருந்து பாயாசம் வரைக்கும் எல்லாம் செஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் மருமகளை எழுப்பி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. சின்ன பொண்ணு கேட்ட பிரியாணி, சிக்கன் 65, அப்புறமா லாலிபப்பு எல்லாம் செஞ்சாச்சுமா. இனி சின்ன பொண்ணை கூப்பிட்டு சாப்பிட சொல்ல வேண்டியதுதான். என்ன என் மூட வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணுமே. ஏம்மா ஏம்மா என்ன சின்னதரா சொல்லு. என்னம்மா தனியா திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ? ஒண்ணும் இல்லல்ல, ராதிகா வரேன்னு சொன்னால அதான் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா இந்த ட்ரெஸ் 2 இருக்கு, யார் எடுத்துட்டு வந்து வச்சா? அது நான் தான் எடுத்துட்டு வந்தேன். சின்ன பொண்ணை உள்ள தூக்கி வைக்க சொன்னேன், அவ அங்கேயே வச்சுட்டாளா. சரி பீரோல வைப்போமேன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் இங்க ஹால்ல வச்சுட்ட, மறந்து போல. சரி அது அப்புறமா எடுத்துக்கிட்டு வைப்போம். ஆமா ராதிகாக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? என்ன சொன்னா? ஆமாம்மா இப்பதான் ஃபோன் பண்ணா. இப்பதான் ஆட்டோ ஏறி இருக்காளாம், வந்துகிட்டு இருக்காளாம். பக்கத்துல வந்துட்டு அண்ணன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டா. எதுவும் வேண்டாமா, எல்லாம் அம்மா சமைச்சு வச்சுட்டா, நீ வந்தா மட்டும் போதும்னு சொன்னேன். சரியில்ல, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கா. சொன்ன மாதிரி நான் எல்லாம் சமைச்சிட்டேன். இல்லைன்னா அவ கண்ட களியை தான் வாங்கிட்டு வருவா வீட்டுக்கு. சரிம்மா நான் இங்க கொஞ்ச நேரம் உட்கார்றேன் இப்படி. ஏம்மா ஏம்மா, என் மோக ராதிகா தான் நினைக்கேன். அவ குரல் தான் கேக்கு. சின்னதரா என்னன்னு பாத்துட்டு வரியா? ஏம்மா வாசல் வரைக்கும் வர தெரிஞ்ச அவளுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா? வருவாமா, நீ கூப்பிடு இங்க இருந்தே. இவன் ஒருத்தன் கூறுகிட்டவன். எம்மாடி ராதிகா, அம்மா வானனோ ஹாலுக்குள்ளதான் இருக்கோம், வா உள்ள வா. ஏம்மா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? எனக்கு என்னடி பிரச்சனை? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் மாமியாரையும் வீட்டுக்காரும் எப்படி இருக்காங்க? உன்னை ஏதாச்சும் சொல்லுறாங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. என்ன ஏதாச்சும் சொல்ல முடியுமா என்ன? மண்டியை பிடிச்சி ஆஞ்சு கூட மாட்டேன், ஆஞ்சி அப்படி சொல்லிடி நான் பெத்த மோவல. சரிம்மா அண்ணி எங்க? சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்காங்களா? வாசமே கம்ம கம்மன்னு வருதுமா. ஸ்கூல் கிட்டவளே, அவ மாசமா இருக்கேன்னு நேற்று தானே போன் பண்ணி சொன்னேன். சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு கேக்குற? இல்ல இந்த ஐடியாவில தான் வந்தியா அங்க இருந்து கிளம்பி? யாமா கோபப்படுறா? கேட்க தானே செஞ்சேன். பின்ன என்னடி, நீ வந்து அவளை பாத்துப்பேன்னு உன்னை கூப்பிட்டா போன் பண்ணி அவ என்ன சமைச்சுக்கிட்டு இருக்காளான்னு கேட்க நீ? அப்ப யாருமா இதெல்லாம் சமைச்சா? வேற யாரு? நான் தான் செஞ்சேன். என் மருமகளுக்காக நான் தான் செஞ்சேன். அவ கேட்டா பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம்னு கேட்டா. அதனால நான் தானே செஞ்சு கொடுத்தேன். இப்ப என்னடி உனக்கு? சரி சரிம்மா, மருமகளை பிடிக்கலன்னு சொல்லுவியே, அதனால தான் கேட்டேன். எடி ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ எப்படியோ அவளும் எனக்கு அப்படித்தான், சரியா? அப்போ ஏதோ ஒரு கோவத்துல சொன்னேன். இப்பனா அதுக்குன்னு சொல்லிட்டு புள்ளத்தாச்சி பிள்ளைய நான் கொடுமைப்படுத்துவனும். அந்த அளவுக்கு உங்க அம்மா வந்து பக்கத்தை போய் கிடக்கலடி. சரிம்மா அதெல்லாம் கிடக்கட்டும். அம்மா என்னம்மா செஞ்சா? வீடு மணமணன்னு இருக்கு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குமா, எடுத்துட்டு வந்து குடுமா, நான் சாப்பிட்றேன். ஏடி பைத்தியக்காரி, உங்க அண்ணி வரட்டும். உங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிடுவோம் ஒன்னா சேர்ந்து. அம்மா அண்ணி எங்கம்மா? அவ உள்ள படுத்துக்கிட்டு இருக்கா. சரிம்மா நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன். ஏம்மா யாமா என்ன அடிச்சா? விடுமா. என்ன காப்பாத்து. ராதிகா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிரு.
அம்மா நான் அவளை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கே அடிதான் உழுது. நீ சும்மா இருக்க மாட்டியா வாயை வச்சுக்கிட்டு? நான் என்னென்ன பண்ணேன்? அண்ணி எழுப்பி கூட்டிட்டு வரேன் சாப்பிடுவோம்னு தானே சொன்னேன். எடி சத்தம் போட்ட கழுத்து நெச்சு கொன்னுரும் பாத்துக்கோ. அமைதியா வந்து உட்கார சொல்லிட்டேன். கத்திக்கிட்டு கிடக்கா. எம்மாடியா எங்க அம்மா மோசமான ஆளாயி மாறிட்டாடோ. சொல்லிக்கிட்டே இருக்கேன் கத்திக்கிட்டே இருக்கா. இங்க வா இங்க வா. இங்கே அமைதியா உட்காரு. எம்மா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஐயோ கடவுளே ஒழுங்கான என் புருஷங்கிட்டே இருந்திருப்பேன். அம்மா நீ கூப்பிடுறன்னு வந்தேன் பத்தியா? நீ எல்லாம் பெத்த தாயா இல்ல அதுக்கும் மேல பால் அதிகமாயிட்டடி உனக்கு. வர வர இந்த வாங்கிக்கோ. ஓடிக்கிட்டே உட்காரு ஒரு ஓரமா. ராதிகா என்னாச்சுமா ஒரு மாதிரி கைய காலை இழுத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஒழுங்கா உட்காரு. அட போயா நீலாம் ஒரு அண்ணனா? அவ மாங்கு மாங்குன்னு வாயிலையும் மூக்குலயும் குத்துறா. ஒரு வார்த்தை அடிக்காத மாதிரி சொல்லுறியா? ஐயா வலி தாங்கலையே முருகா. அடிச்ச அடியில கையும் காலை இழுத்துக்குச்சுடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்தது ஒரு குத்தமா போச்சே. அட வாமா ராதிகா வா. எப்போ வந்த? இப்பதான் வந்த அண்ணி. மருமவுல ஏன் மருமவுல வந்தா? கொஞ்ச நேரம் படுத்து தூங்க வேண்டியதானே? அத்தே ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டேன். அதுவும் இல்லாம ராதிகா சத்தம் கேட்டுது. அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்பமே இந்த கூறு கிட்ட சொன்னேன் கத்தாதடின்னு சொல்லிட்டு. சாரி மருமவுல மன்னிச்சுடி. யார்த்தே இப்படி சொல்றீங்க? பரவாயில்ல, எனக்கும் பசிச்சுட்டு. வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. சரி மருமவுல நான் எடுத்து வைக்கிறேன். வா வந்து உட்கார் வா. ஏய்யா சோறு வருதே. சோறுனா மட்டும் என் தங்கச்சி எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவா. எண்ணி போங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வாங்க சாப்பிடுவோம். சரிம்மா ராதிகா, நான் போய் எடுத்துட்டு வரேன். மருமவுல நில்லு. ஏண்டி இவ்வளவு நேரம் வாங்கின அடி பத்தாதா? ஒழுங்கு மாதிரிதான் ஓடு. போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து அவளுக்கு பரிமாற வேலையை பாரு. பொள்ள தாச்சி பொண்ணு நீ வேலை வாங்கிட்டு இருப்பியோ? ஏன் நம்ம அம்மா எப்படி மாறிட்டா? ஐயோ கடவுளே எனக்கு இந்த அம்மா வேணாம். அப்ப வேணானா போ. போய் உன் மாமியார் கிட்டயே அடி வாங்க போ. இல்ல இல்ல அங்க போக மாட்டேன். இங்கதான் சோறு சாப்பிடுவேன். இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் 4 அடி வாங்குவேன். போ போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா. ஏம்மா போயிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவாமா? பறக்காமட்டி தலையா பறக்காதே சரியா? போய் எடுத்துக்கிட்டு வா. முதல்ல உங்க அன்னைக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம 3 பேரும் சாப்பிடுவோம் சரியா? சரிம்மா. சின்ன பொண்ணு எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிடணும் சரியா? இவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்க கூடாது. சரிங்க அத்தே. என்னது எல்லாத்தையும் சாப்பிடணுமா? அப்ப எனக்கு பறக்காதடி. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஏத்தே எல்லாமே சூப்பரா இருக்கத்தே. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா மருமகள போ. போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். சரிங்க அத்தே. வாடி வா வந்து நீ சாப்பிடு. எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டுப்பேன். அரை மணி நேரத்திற்கு பிறகு. சரிம்மா அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பவா? இருடி கொஞ்ச நாள் இருந்துட்டு போ. உங்க அண்ணி வீட்டுல மாசமா கிடக்காளா? கூட மாட இருந்து உதவி செய்ய சரியா? சரிம்மா இருக்கேன். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்புறமா. சரிடி போ. நீயும் போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம்.